சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில நிர்வாகிகளுடன் அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னதாகவே தொடர்ந்து அரசியல் கட்சிகள் என்பது பரபரப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது இல்லத்திலும் அதே போல அண்ணா அறிவாலயத்திலும் தொடர்ந்து திமுக மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை என்பது மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, பொன்முடி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் செயல்படுவார்களா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விரிந்து தாவேகாவுடனான அந்த கூட்டணியில் ஈடுபடுவார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவே ஆலோசனை செயற்குழு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பிற்பகலில் 3 மணிக்கு நிர்வாக குழு ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டு கட்சிகளும் அதே போல விசிகாவிடம் 3 கட்சிகளும் தாவேகாவுடனான கூட்டணிக்கு செல்வதாக முடிவு எடுக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக திமுக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு சில கருத்து என்பது எதிர்கட்சியாகவே செயல்படலாம் என்பது தொடர்பாக கருத்துக்கள் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் குறிப்பாக அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து அதிமுக ஆளும் கட்சியாக வர வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது திமுக மூத்த தலைவர்களுடனான ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவோட நிலைப்பாடு என்ன என்பது தெரிந்த பிறகாக அடுத்த கட்டமாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நேற்று நடைபெற்றிருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் கூட 10ஆம் தேதி வரையிலும் சென்னையிலே இருக்க வேண்டும், அதே போல அரசியல் மாற்றத்திற்காக கட்சி நலனுக்காக எதை செய்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை திமுக தலைவர் வழங்கியதாக கூறப்பட்டிருந்தது. அதே போல ஒருவேளை தாவேகா என்பது ஆளும் சக்தியாக வரும் பட்சத்தில் எதிர்கட்சியாக திமுக வரும் பொழுது எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், அதே போல சட்டமன்ற குழு தலைவர் உள்ளிட்டவர்களை நியமனம் செய்வதிலும் திமுக தொடர்ந்து ஆலோசனை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளோடும் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. செலினா, இணைப்பில் வந்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.